வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. தேவதாயின் மாதம் இது அல்லவோ. அன்பார்ந்தவர்களே, ஆசீர்வாதமான மே மாதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். புனிதமான இந்த மே மாதம் நமது விண்ணகத்தாய் தேவன்னைக்கு அன்போடு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. தேவன்னை வழியாக பொழியப்படும் அளவற்ற அருட்கொடைகளையும் பரிந்துரை ஜெபத்தின் வல்லமையையும் நாம் உணரும் உன்னதமான காலம் இது. எனவே இந்த வணக்க மாதத்தில் ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம் என்ற நமது ஜெப பயணத்தில் எங்களோடு இணைந்து ஜெபமாலை சொல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்னை மரியாளின் கரம் பிடித்து அவர் வழியாக இறைவன் தரும் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள். அன்னையின் பரிந்துரையால் உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த ஆண்டவரின் திருநாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தியானம் ஆண்டவரின் இரக்கமும் மன்னிப்பும் பற்றியது. நாம் பலவீனமான மனிதர்கள் என்பதால் பல நேரங்களில் தவறு செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மீது சினம் கொண்டு நம்மை தண்டிக்காமல் தமது மாறாத பேரன்பினால் நம்மை திருத்தி வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுவோம். மே மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதமாக இருப்பதால் பாவிகளின் புகலிடமான அன்னையின் வழியாக நாம் இறைவனின் மன்னிப்பையும் மனமாற்றத்தையும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரின் கண்டிப்பு கூட நம்மை நல்வழிப்படுத்தவே அன்றி நம்மை அழிக்க அல்ல என்பதை உணர்ந்து தாழ்ச்சியுடன் அவரது பாதத்தில் சரணடைவோம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை திருப்பாடல்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் இறை வார்த்தை. ஆண்டவரே, என் மீது சினம் கொண்டு என்னை கண்டியாதேயும், என் மீது கடும் சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும். ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கும் ஆராதனைக்கும் உரிய இறைவா, உம்மை போற்றுகின்றோம். எம் பிழைகளை பாராமல் எம் மீது இரக்கம் காட்டும் உமது மேலான அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை உமது சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தருளும். எங்களுக்கு தேவையான நல்ல உடல் நலத்தையும் மன அமைதியையும் தந்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேளையிலும் உமது ஞானம் எங்களோடு இருக்கட்டும். எமது குறைகளை மன்னித்து உமது நீதியின் பாதையில் எங்களை நடத்தினாலும் உமது சினத்திற்கு எங்களை ஆளாக்காமல் இரக்கத்துடன் எங்களை காத்தருளும். அன்னை மரியாளின் பரிந்துரையால் எமது இல்லங்களில் அமைதி நிலவ செய்து எவ்வித தீங்கும் எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளும். எமது குடும்பங்களில் இருக்கும் நோய்கள் நீங்கி அனைவரும் ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ ஆசி வழங்குவீராக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் இந்த மண்ணுலகில் பிறந்த தருணத்தில் விண்ணிலும் மண்ணிலும் பாதாளத்திலும் ஏற்பட்ட மாற்றங்களை இன்று நாம் தியானிப்போம். 1. விண்ணகத்தில் உண்டான சந்தோஷம். புனித கன்னி மரியாள் ஒரு குழந்தையாய் பிறந்த அந்த நொடி பொழுதில் மூவொரு இறைவனும் அன்னையை மிகுந்த அன்போடு நோக்கினார்கள். பிதாவாகிய இறைவன் அன்னையை தமது அன்பு மகளாகவும், சுதனாகிய இறைவன் தான் மனித அவதாரம் எடுக்கப் போகும் தாயாகவும், பரிசுத்த ஆவியானவர் தமது அருட்கொடைகள் நிறையும் தேவாலயமாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். வான தூதர்கள் திரள் திரளாக வந்து தங்களுக்கு ராக்கினியாக பிறந்திருக்கும் அந்த பரிசுத்த குழந்தையை வணங்கி ஸ்துதித்தார்கள். நாமும்
விண்ணக தூதர்களோடு இணைந்து அன்னைக்கு வழங்கப்பட்ட வரப்பிரசாதங்களை எண்ணி மகிழ்ந்து இன்று முதல் மரணம் வரை அன்னையின் அடைக்கலத்தில் இருக்க மன்றாடுவோம். இரண்டாவது, மண்ணுலகில் உண்டான நம்பிக்கை. ஆதி பெற்றோர் பாவம் செய்த பிறகு மனித குலத்தை மீட்க ஒரு இரட்சகர் வருவார் என்று மக்கள் 4000 ஆண்டுகளாக ஆவலோடு காத்திருந்தார்கள். இருள் சூழ்ந்த உலகில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக தோன்றும் விடியற்கால நட்சத்திரம் போல நீதியின் சூரியனாகிய இயேசு பிறப்பதற்கு முன்பாக விடியலாக அன்னை மரியாள் பிறந்தார். அன்னையின் பிறப்பு மனித குலத்திற்கு மீட்பு நெருங்கிவிட்டது என்ற நம்பிக்கையை தந்தது. நமது தாயாகிய அன்னை பிறந்த இந்த நாளை நினைத்து அவருக்குரிய அன்பையும் வணக்கத்தையும் செலுத்தி அவரது மேலான ஆதரவை வேண்டுவோம். மூன்றாவது, நரகத்தில் உண்டான நடுக்கம். சாத்தானின் தலையை நசுக்க இறைவனால் முன் குறிக்கப்பட்ட அன்னை மரியாள் ஜென்ம பாவமின்றி பிறந்த இந்த புண்ணிய நாளில் நரகத்தின் வல்லமை நடுங்கியது. மனிதர்களை பாவத்திற்கு அடிமையாக்கி நரகத்தில் தள்ள துடிக்கும் பசாசின் தந்திரங்கள் அன்னையின் பிறப்பால் முறியடிக்கப்பட்டன. அன்னை மரியாளின் வல்லமையால் பசாசு பலவீனமடைந்து விட்டது. எனவே நாம் சோதனை நேரங்களில் அஞ்சாமல் சாத்தானை வெல்லும் ஆற்றலை பெற்றிட அன்னை மரியாளிடம் மிகுந்த நம்பிக்கையோடு மன்றாடுவோம். மரி அன்னைக்கு சமர்ப்பிக்கும் ஜெபம். நேசத்துக்குரியவளாய் பிறந்த கன்னி மரியாயே வாழ்க. இருளை நீக்கும் விடியற்காலத்து நட்சத்திரமே வாழ்க. நீர் பிறந்த இந்த தருணத்தில் உமது திருப்பாதம் பணிந்து என்னை முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். துன்பப்படுகிறவர்களுக்கு தேற்றரவாகவும் பாவிகளுக்கு அடைக்கலமாகவும் இருப்பவர் நீரே. என் பாவங்களின் பாரத்தை போக்கி என் உள்ளத்தில் இருக்கும் அறியாமை என்ற இருளை நீக்கி என் துர்குணங்களை சீர்படுத்த எனக்காக இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும். உமது ஆதரவினால் நான் இவ்வுலகில் நல்வழியில் நடந்து இறுதியில் விண்ணக பேரின்பத்தை அடைய உதவி செய்தருளும். ஆமீன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமாவது: பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு பிரியமுள்ள குமாரத்தியே வாழ்க. சுதனாகிய சர்வேஸ்வரனுக்கு தாயாரே வாழ்க. இஸ்பிரீத்து சாந்துவாகிய சர்வேஸ்வரனுக்கு மிகவும் பிரியமுள்ள தேவாலயமே வாழ்க. மூன்றாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: தேவ மாதாவை குறித்து ஓர் பிணியாளனை சந்தித்து ஆறுதல் சொல்லுகிறது. புதுமை. 1830 ஆண்டில் பாரிஸ் நகரில் இறைப்பற்றுள்ள ஒரு கன்னிகைக்கு அன்னை மரியாள் ஒரு உன்னத காட்சியை தந்து உலகிற்கு தனது அற்புதமான சுரூபத்தை அடையாளமாக தந்தார். அன்னை மரியாள் பிரகாசம் பொருந்திய மேகங்களுக்கு நடுவே தோன்றி தனது கரங்களில் இருந்து ஜோதி கதிர்களை வீசினார். இந்த கதிர்கள் அவர் மனிதர்களுக்கு பெற்று தரும் ஞான வரங்களின் அடையாளம் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த சுரூபத்தை சுற்றி, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, உம்முடைய அடைக்கலத்தை அண்டி வருகிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்ற தங்க எழுத்துக்கள் மின்னின. பின்பு அந்த திருப்படம் திரும்பியது. அதன் மறுபக்கத்தில் அன்னையின் நாமத்தின் அடையாளமும் அதற்கு மேல் ஒரு சிலுவையும் அடியில் இயேசுவின் திரு இருதயமும் அன்னையின் மாசற்ற இதயமும் பதிந்திருந்தன. இந்த சுரூபத்தின் மாதிரியால் ஒரு படம் செய்து இதனை தன் பேரில் தரித்துக் கொள்பவர்களுக்கு அன்னை மரியாளின் விசேஷ உதவி கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்த திரு சுரூபத்தின் மாதிரிகள் உலகெங்கும் பரவிய போது எண்ணற்ற அற்புதங்கள் நிகழ்ந்தன.
கொடிய பாவங்களில் ஊறிப் போயிருந்தவர்கள் இந்த சுரூபத்தை பெற்ற மாத்திரத்திலேயே மனம் மாறி நல்வழிக்கு திரும்பினார்கள். எத்தகைய மருத்துவத்தாலும் குணப்படுத்த முடியாத வியாதிகள் இந்த சுரூபத்தின் வழியாக தீர்ந்தன. போர்க்களத்தில் இருந்த வீரர்கள் எவ்வித காயமுமின்றி பாதுகாக்கப்பட்டார்கள். மேலும் உலகம், உடல் மற்றும் சாத்தானின் சோதனைகளால் துன்புற்ற ஆன்மாக்கள் இந்த திருசுரூபத்தை நம்பிக்கையுடன் அணிந்திருந்த போது பாவத்தில் விழாமல் காக்கப்பட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் இன்றும் இந்த அற்புத சுரூபத்தின் வழியாக நமக்கு வரங்களை வழங்க காத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு கிடைத்த அந்த ஞான நன்மைகள் உங்களுக்கும் கிடைக்கும் வண்ணம் நீங்களும் இந்த திருசுரூபத்தை பக்தியோடு தரித்து அன்னையின் பாதுகாப்பை தேடுவீர்களாக. ஆமீன். புனித சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். ஆண்டவரே, பாவியிலும் பெரும் பாவியான என் பாவங்களை மன்னியும். நான் என் தவறுகளை உணர்ந்து முழுமையாக மனம் திரும்பி வாழ எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தருளும். இந்த 53 மணி ஜெபமாலை நேரத்தில் எங்களை முற்றிலும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை எப்போதும் உமது தெய்வீக ஞானத்தோடு வழிநடத்தும். எங்களை சூழ்ந்துள்ள எல்லா விதமான தீமைகளையும் தீய சக்திகளையும் எங்களை விட்டு விலக்கிவிடும். நாங்கள் இவ்வுலகில் உண்மையான அன்போடும் ஆழ்ந்த இறைப்பற்றோடும் வாழும் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் சமாதானமும் அமைதியும் நிலவ செய்தருளும். கடன் சுமைகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை தந்து பொருளாதாரத்தில் ஏற்றம் காண செய்யும். பில்லி சூனிய கட்டுகளில் இருந்து எங்களை பாதுகாத்து உமது ஒளியால் எங்களை நிரப்புவீராக. என் ஒவ்வொரு தேவைகளையும் நீர் அறிந்துள்ளீர். அவை அனைத்தையும் உமது மகிமைக்கேற்ப சந்தித்தருளும். ஆமீன். தூய ஆவியாரை நோக்கி மன்றாட்டு. தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்தில் இருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறையாறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடு இருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டையும் செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று
கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்றாவது, இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானித்து உயிருள்ள நம்பிக்கையுடன் வாழ மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் பொருளாதார நெருக்கடிகளால் வாடுபவர்களுக்காக வேண்டுகிறோம். நீர் உயிர்த்தெழுந்து வெற்றி கொண்டது போல அவர்கள் தங்கள் கடன் சுமைகளில் இருந்து விடுபட்டு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண அருள் புரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, இயேசு விண்ணகம் சென்றதை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்போமாக. ஆண்டவரே, வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்காகவும் தொழிலில் நஷ்டம் அடைந்தவர்களுக்காகவும் வேண்டுகிறோம். அவர்களுக்கு புதிய நல்வாய்ப்புகள் கிடைக்கவும் அவர்கள் தங்கள் உழைப்பில் மேன்மை அடையவும் ஆசீர்வதிப்பீராக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, புனித கன்னி மரியா மீதும் திரு தூதர்கள் மீதும் தூய ஆவியார் இறங்கி வந்ததை தியானித்து நாம் அனைவரும் ஆவியாரின் ஒளியையும் அன்பையும் பெற மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பில்லி சூனிய ஏவல் மற்றும்
தீய சக்திகளின் பிடியில் இருப்பவர்களுக்காக வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியாரின் அக்கினி பிளம்பு அவர்கள் மீது இறங்கி அனைத்து இருளின் கட்டுகளில் இருந்தும் அவர்களுக்கு முழுமையான விடுதலையை தருவதாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். 4வது, புனித கன்னி மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தீராத நோய்களினால் அவதிப்படுபவர்களுக்காக வேண்டுகிறோம். விண்ணக அரசியின் பரிந்துரையால் அவர்கள் உமது சுகமளிக்கும் நிழலில் இளைப்பாரி பூரண உடல் நலத்தை பெற்றுக்கொள்ள செய்தருளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, புனித கன்னி மரியா விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பற்று கொள்ள மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் சமூகத்தில் உள்ள கணவனை இழந்தோர், கைவிடப்பட்டோர் மற்றும் ஆதரவற்றோருக்காக வேண்டுகிறோம். பரலோக அரசியின் பராமரிப்பில் அவர்கள் பாதுகாப்பையும் வாழ்வாதாரத்தையும் பெற்று நிம்மதியுடன் வாழ அருள் புரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழுரைகளோடு சேர்த்து புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். தேவன்னைக்கு தன்னை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். என் ஆண்டவளே, என் தாயாரே, இதோ என்னை முழுவதும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன். தேவரீர் பேரில் அடியேன் வைத்த பக்தியை காண்பிக்கத்தக்கதாக இன்றைக்கு என் கண் காதுகளையும் வாய் இருதயத்தையும் என்னை முழுமையும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன். என் நல்ல தாயாரே, நான் தேவரீருக்கு சொந்தமாயிருக்கிறபடியினாலே என்னை உம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து காப்பாற்றும். என் ஆண்டவளே, என் தாயாரே, நான் தேவரீருக்கு
சொந்தமாயிருக்கிறேன் என்று நினைத்து கொள்ளும். என்னை உம்முடைய உடைமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து காப்பாற்றியருளும். ஆமீன். புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்னதத்தின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மாதாவிடம் அன்றாட ஜெபம். வான தூதர்களுடைய அரசியே, மனிதர்களுடைய சரணமே, அனைத்துலகுக்கும் நாயகியே, நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். எப்படியாகிலும் எங்களை மீட்க வேண்டும். அன்னையே, உம்மை நம்பினோம், எங்களை கைவிடாதேயும். குறிப்பாக நாங்கள் சாகும்போது பசாசினுடைய தந்திரங்களை எல்லாம் தள்ளி போட்டு உம்முடைய திருமைந்தன் இயேசுநாதரிடம் நாங்கள் வந்து சேரும் மட்டும் துணையாயிரும். இதற்காக உம்முடைய திருவடியில் விழுந்து உம்முடைய ஆசீரை கேட்கிறோம். இதை அடியோர்களுக்கு இரக்கத்தோடே அளித்தருளும் தாயே. ஆமீன். தேவ மாதாவின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய திரித்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் உத்தம கன்னிகையே,
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவினுடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ வர பிரசாதத்தின் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கற்பு நிறைந்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பழுதற்ற கன்னியாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி தூய்மை கெடாத மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா அன்புக்கு பாத்திரமாயிருக்கிற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆச்சரியத்திற்குரிய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிருஷ்டிகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரட்சகருடைய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா புத்தியுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா வணக்கத்துக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா புகழ்ச்சிக்குரிய கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சக்தி உடையவளாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தயையுள்ள கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசியாயிருக்கிற கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்தின் இருப்பிடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞான பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிமைக்குரிய பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அதிசிறந்த பக்தியுள்ள பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பொருளை கொண்ட ரோஜா மலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவுடைய கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தமயமாயிருக்கிற கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான ஆலயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தின் வாசலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்காலத்தின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுவோர்க்கு தேற்றரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களுடைய சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்மனசுகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்கதரிசிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஸ்துதியர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களுடைய ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு ஜெபமாலை ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவினுடைய வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு இறைவனின் தூய அன்னையே, எங்களுக்காக உமது திருக்குமாரனை மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, முழு மனதோடு தெண்டனாக விழுந்து கிடக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் பரிசுத்த தூய கன்னிகையான மரியாளுடைய வேண்டுதலினால் சகல சத்துருக்களின் சற்பனையிலே நின்று பிரசன்னராய்
தயை செய்து இரட்சியும். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, பாரிஸ் நகரின் புனித கன்னிகைக்கு அன்னை காட்சி தந்து அருளிய அந்த பதக்கம், அன்னை நமக்காக பெற்றுத்தரும் பாதுகாப்பு கவசம், உங்கள் வாழ்வில் தீர்க்க முடியாத நோய்களோ, மனக்கவலைகளோ அல்லது பாவம் நிறைந்த சூழ்நிலைகளோ உங்களை வாட்டுகிறதா? கவலைப்படாதீர்கள். அன்னை மரியாளின் திருநாமத்தை சொல்லி அவரது அடைக்கலத்தை நாடுங்கள். வியன்னா நகரை மீட்டது போலவும் பல கோடி மக்களுக்கு அற்புதங்களை செய்தது போலவும் அன்னை இன்று உங்கள் இல்லங்களிலும் அற்புதங்களை செய்வார். அன்னையின் விரல்களில் இருந்து வீசும் அருள் கதிர்கள் உங்கள் இருளை அகற்றி ஒளியை தரும். நம்பிக்கையோடு ஜெபமாலையை கையில் எடுங்கள். வெற்றி நிச்சயம். நம்மை படைத்த இறைவனின் பேரன்பும் இயேசுவின் சமாதானமும் தேவ அன்னையின் பரிந்துரையும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமீன்.